வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ். இட் இஸ் லொக்கேட்டட் இன் பூந்தமல்லி ரோட், சென்னை தான். கவுன்சிலிங் கோடு வந்து 1210. நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜில் நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், அந்த காலேஜில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வந்து கிட்டத்தட்ட 400-500 சீட்டு வச்சுருக்காங்க. சார் எக்ஸாக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எனக்கு தெரியலை, பட் நிறைய சீட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஈஸியாக எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு நல்ல காலேஜ், நல்ல ரெப்யூட்டட் காலேஜ். நீங்கள் கண்டிப்பாக 170 எடுத்தவங்க, 175 எடுத்தவங்க, 165 எடுத்தவங்க சென்னை ஆப்ஷன்ஸ் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக சாய்ஸில் வச்சுக்கலாம். இப்போ பார்க்கலாம் நம்ம. இப்போ ஏஐடிஎஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓசியில் வந்து 193.5க்கு ஆரம்பிச்சிச்சு, 169க்கு தான் முடிஞ்சிருக்கு. 169 முடிகிறதுனால நீங்கள் இதான் நினச்சிக்காதீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன அப்படின்னா ரீசன், தே ஹாவ் நியர்லி 360-400 சீட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் அவ்வளோ லேட்டாக முடிஞ்சிருக்கு. பிசி வந்து பார்த்திங்கன்னா 168.5 to 159.5க்கு முடிஞ்சிருக்கு. ஸோ ஓசி, பிசி எல்லாருக்குமே ஏஐடிஎஸ்ஸே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ஏஐடிஎஸ் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் 178க்கு ஆரம்பிச்சு 163.5க்கு முடிஞ்சிருக்கு. அப்போ ஓசியில் ஏஎம்எல்லும் கண்டிப்பாக கிடச்சிரும். பிசியும் அதே மாதிரி 155 வரைக்கும் கிடைக்கும். யாரெல்லாம் 160க்கு மேலே பிசி எடுத்துருக்கீங்களோ கண்டிப்பாக பனிமலர் நீங்கள் கேன் ஹாவ் அ டெஃபினெட்லி குட் சாய்ஸ் ஃபார் யூ. கம்மிங் டு சிஎஸ்சி, அப்போ சிபி ஈஸியாக கிடச்சிரும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டமும் ஈஸியாக கிடச்சிரும். கம்மிங் டு சிஎஸ்சி வந்து லிட்டில் பிட் டிஃபிகல்ட், கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா போயிடும் கண்டிப்பாக வந்து. இசிஇ கண்டிப்பாக கிடைக்கும். 187க்கு ஆரம்பிச்சிருக்கு, 165.5க்கு தான் முடிஞ்சிருக்கு ஓசி. 165.5க்கு தான் பிசி ஆரம்பிச்சிருக்கு, 155.5. அப்போ இசிஇ ஒரு நல்ல காலேஜில், நமக்கு ரெப்யூட்டட் காலேஜில் சென்னை வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக பனிமலரில் ஒரு 165-170 எடுத்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கிடச்சிரும். அதே மாதிரி கம்மிங் டு ட்ரிபிள்இ நோ ப்ராப்ளம். 162க்கு தான் ஆரம்பிச்சிருக்கு, 154க்கு முடிஞ்சிருக்கு ஓசி. அப்போ ஓசி கேண்டிடேட்ஸுக்கு ட்ரிபிள்இ கிடைக்கும், பிசிக்கும் ட்ரிபிள்இ கிடச்சிரும். ஐடி டிபார்ட்மெண்ட் 186 ஆரம்பிச்சிருக்கு, 166.5க்கு முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி அதே கட் ஆஃபில் தான் பிசி ஆரம்பிச்சிருக்கு, 160க்கு முடிஞ்சிருக்கு. ஐடியும் யூ கேன் எக்ஸ்பெக்ட். ஸோ எம்இ கம்மிங் டு மெக்கானிக்கல் பார்த்திங்கன்னா 188க்குலாம் மெக்கானிக்கல் எடுத்திருக்காங்க. ஸோ நல்ல காலேஜாக இருக்கிறதுனால தான் ஓசியில் 188லாம் எடுப்பாங்க. ஸோ 141.5க்கு மினிமம் முடிஞ்சிருக்கு. அது ஏன் அப்படின்னா மெக்கானிக்கலில் அவங்க 240 சீட்ஸு 180 சீட்ஸ் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக முடியுது. அதே மாதிரி சில காலேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மேனேஜ்மெண்ட் சீட்டையும் சேர்த்து கவுன்சிலிங்கில் கொடுத்துருவாங்க. இப்போ 100 சீட் இருக்குன்னா 100 சீட்டையும் கொடுத்துருவாங்க அவங்க. ஸோ அதனால் ஃபில் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகலாம். மெக்கானிக்கலில் எல்லா கோர்ஸஸும் அவைலபிள் இருக்குது. பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு எக்ஸப்ட் சிஎஸ்சி எல்லா கம்யூனிட்டிஸ்க்கும் எல்லா பிரான்ச்சஸும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம வந்து ரொம்ப தெளிவாக என்ன பண்ணணும்னா, இதில் நமக்கு ஏஐடிஎஸ், ஏஎம்எல், சிபி இந்த 3 சாய்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச் தான் நான் போகணும் அப்படின்றவங்க இந்த 3 சாய்ஸை 160 வரைக்கும் இருக்கிறவங்க, தட் இஸ் 175, 170, 165, 160 வரைக்கும் எப்படியும் ஒரு 50,000 கேண்டிடேட்ஸ் எல்லாருமே இந்த சாய்ஸை நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாய்ஸில் வந்து பனிமலரை விட்டுட்டீங்க அப்படின்னால் உங்களுக்கு திருப்பி நாட் அலாட்டட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஏன்னா பனிமலர் தாண்டி போக முடியாது. ஏன்னா பனிமலர் 160 கிடச்சிருக்கு, பெரிய காலேஜ். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ரெப்யூட்டட் காலேஜ் சென்னையில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் லாஸ்ட்டாக கூட பனிமலர் சாய்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.